அந்த தகவலை அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த அதாவது சதகத்துல்லா பனாயம் அவர்கள் இதிலே இந்த வித்ரியா ஷரீஃபிலே கூறி வந்த நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள், அவருடைய தனித்தன்மைகள், அவருடைய முஅஜிசாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்தோம். இது இன்றைய தினம் கடைசி நாளாக இருப்பதனால் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறோம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் தான் நாம் மீலாது விழா கொண்டாடுகிறோம். அவர்கள் பிறந்த நாளை அன்றை எடுத்து அதே நேரத்தில் அவர்களுடைய மௌலுதுகளை நாம் ஓதி எத்தனையோ விதமான மௌலுதுகள் மூலமாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அவர்களுடைய தனித்தன்மைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களின் மூலமாக புகழப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலும் அவர்கள் உரைநடையாகவும் பாடலாகவும் கவிதையாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள். அதையே பின்பற்றித்தான் நாங்களும் செய்கிறோமே தவிர மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யவில்லை. இதை தேடாத சிலர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படியெல்லாம் சஹாபாக்கள் உட்கார்ந்து மௌலிது ஓதவில்லையே, அவர்களை மீலாது விழா கொண்டாடவில்லையே, அவர்கள் உங்களை போன்று அப்படியே பூக்கள் கொடுத்து பன்னீர்கள் தெளித்து, பன்னீர் என்று சொன்னால் ரோஸ் வாட்டர் அதெல்லாம் தெளித்து அத்தரெல்லாம் பூசிக்கொண்டு அவர்கள் இருக்கவில்லையே அப்படி என்று சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு மக்களை திசை திருப்புகிறார்கள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு அங்கு அத்தரெல்லாம் நறுமணம் எல்லாம் தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியர்வையே போதும், அந்த இடமே மணந்திரும், மணக்க இருக்கும். அதே போல் அவர்களை அந்த இடத்தில் புகழ்ந்து பாடுவதற்காக எங்களை போன்று ஒன்று கூட்டி லவுட் ஸ்பீக்கரெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் புகழ்ந்து பாடுவதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் ஒரு மிம்பரையே அமைச்சு கொடுத்தாங்க. மிம்பர் மேல் ஏறி பாடுங்கன்னு சொல்லி. எங்களுக்கு அப்படி மெம்பர் மேல எல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏற முடியுமா? அதனால தான் பள்ளியில் ஒன்றாக கூடி உட்கார்ந்து நாங்கள் ஓதுகிறோம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தான் நாங்கள் அந்த மௌலிதுகளை மீலாதுகளை கொண்டாடுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு இதற்கான விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வேறொரு காலகட்டங்களில் பார்ப்போம். இந்த வித்ரியா ஷரீஃபை 29 நாளாக என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு 5 வரிகளாகத்தான் நான் அர்த்தம் வைத்திருக்கிறேன். உண்மையிலே முழுமையாக நான் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் வைக்கவில்லை. அதை அர்த்தம் வைத்து முடிக்கவும் முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு முடிவு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பின்னால் வேறு தலைப்புகள் நாம் எங்களுடைய காணொளிகளை உங்களுக்கு தருவோம். அதற்காக நீங்கள் எங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிரியம் வைத்த நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களை சேர்த்துக் கொள்வானாக. இந்த ரமதானுடைய பொருட்டினால் எங்களுடைய அமல்களை கபூல் செய்து நல்லடியார்களாக செய்தியவிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.